சிலுவையில தான் வந்து போர் செய்தாரு சாத்தானோட. ஜீசஸ் அவருடைய சிலுவையில் அவனோட போர் செய்தாரு. அல்லேலூயா. சாத்தான் சிலுவையை வந்து ஜனங்களுக்கு சாபமா, இயேசு வர வரைக்கும் சாபமாகவும் பயமாகவும் மரணத்துக்கு எதுவான காரியமாகவும் ஜனங்களை மிரட்டின்னு வந்தான். ஆனால் இயேசு வந்து தான் அந்த சிலுவையை ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு சிலுவையை கைத்துல போடுறாங்க, டாலரா போட முடியாது. உபாகத்தில் எழுதப்பட்டுக்குது. உபாகம் 22, 20, 19 இதெல்லாம் பார்த்தா அடங்காத பிள்ளைகளை தாய் தகப்பன் கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற மூப்பர்கிட்ட கொடுப்பாங்களாம். அவங்க அடித்து அந்த சிலுவை மரத்தில் மாட்டுவாங்களாம். ஜீசஸ் வராத வரைக்கும் உண்மையாக சிலுவை வந்து ஜனங்களுக்கு ஒரு மரண பயத்தை கொடுத்தது. சிலுவை வந்து ஒரு சாபத்தை கொடுத்தது. ஆனால் இயேசு வந்துதான் அவருடைய மரணத்தினால அவனை அழிச்சாரு. பிசாசிய மரணத்தினால அழிச்சாரு. உங்களுக்கு விரோதமாக கிரிகளை எல்லாம் கூட கர்த்தர் இன்னைக்கு அழிச்சிடுவாரு. நீங்க விடுதலையா துதிக்கணும். உங்க எண்ணங்களை எங்கேயும் கொடுக்காதீங்க. தேவனை துதிக்கிற நேரத்தில் தேவனுக்கு முன்னே இருங்க. பாஸ்டர் சொன்னாங்க பாருங்க, இந்த புனித வெள்ளிக்கு உன் இருதயம் எப்படி நிறைவா இருக்குதோ, எதுல நிறைஞ்சிருக்குதோ அதுதான் உன் மனசு முழுவதும் பேசும். நீ ஜீசஸ் நிறைஞ்சிருந்தா நீ உன் வாயில பாடல் பாடுன்னு சொல்லவே தேவையில்லை. நம்ம நிறையணும். நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் ஜீசஸே நிறையணும். ஒருத்தர் வாழ்த்துங்க. ஈஸ்டர் நல் வாழ்த்துதல். இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்ப நம்ம வசனத்துக்கு நேரா போறோம். ஆமென் சொல்லுங்க.
சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமென் சொல்லுங்க. நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம வசனத்துக்கு நேராக போக போகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர்த்த இந்த வல்லமை இன்னைக்கு எனக்குள்ள வேணும். ஆமென். உயிர் தேய்ந்தாரு. ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வர போறாரு, உங்க வீட்டில் உங்க முன்னால நிற்பாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு வரி மட்டும் நான் காலையில கல்லறையை பார்த்தேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இப்போ எருசலேம் மட்டும் நம்மளுக்கு கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்க, எல்லாம் என்ன பண்ணியிருப்போம். காலையில் வானானா கூட நீ கல்லறைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு 2 கேனில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து உட்காருவேன். எதுவும் எருசலேம் நம்மளுக்கு கிட்ட இல்லை. ஆமென் சொல்லுங்க. அந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? அந்த புனித வெள்ளி கூட அந்த இடத்துல பாம்பு போட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. இப்போ அந்த நாட்டில் என்ன நிலவரம் நடந்துடுங்கன்னு தெரியல. எல்லாம் கையை தூக்குவோமா? இயேசு பிறந்த இடம், இயேசு இயேசுவோடு எழுந்த இடத்துல இன்னைக்கு நிறைய போர் நடந்துருக்குது. ஏசப்பா அந்த போரை நிறுத்தணும். சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து உயிர்த்த இந்த வல்லமையினால அந்த போர் நிறுத்தப்படணும். ஈராக், இஸ்ரேல், அமெரிக்கா போர் நிறுத்தப்படணும். இப்போது இஸ்ரேலில் ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் வைக்கணும். இஸ்ரேலில் இருக்கிற மக்களுக்கு தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பு வைக்கணும். அங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாம் தேவன் பாதுகாத்து கொள்வாரா இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இயேசு இல்லைன்னு துக்கப்பட்டாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. முதல்ல இயேசுவை தேடுறாங்க, ரெண்டாவது இயேசுக்காக சோத்ரம். முதல்ல இல்லை, இயேசுவை கனப்படுத்துறாங்க, ரெண்டாவது இயேசுவை தேடுறாங்க, மூணாவது இயேசுவுக்கு பிரயாசப்படுறாங்க, நாலாவது இயேசுவை பற்றி சொல்றாங்க. சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்க. இயேசுவை கனப்படுத்தணும். உயிர்த்த இந்த இயேசுவை கனப்படுத்துங்க. உயிர்த்த இந்த இயேசுவை தேடுங்க. உயிர்த்த இந்த இயேசுவை பிரயாசப்படுங்க. உயிர்த்த இந்த இயேசுவை சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க. எங்க போனாலும் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரு அவங்க முன்னால நின்னதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ நம்ம முன்னால அவர் நிற்கணும்னா முதல்ல அவரை நம்ம கனப்படுத்தணும், ரெண்டாவது அவரை தேடணும், மூணாவது பிரயாசப்படணும். என்ன படணும்? நீங்க வேணா இயேசுவை பிரயாசப்பட்டு பாருங்க. உங்களுக்கு யாருன்றதை இந்த மாலைக்குள்ள உங்க வீட்டில் வந்து அவர் பேசுவார். அவர் பேசுற தேவன். ஆமென் சொல்லுங்க. நீ ஒன்னா தீர்மானமா எடுத்து போய் பாரு. இப்போ நான் சொல்றதை நீ நம்பிப்போ. இயேசுவை எங்க வீட்டில் நீ போனவொடனே பேசணும். பாஸ்டர் சொல்றாருன்னு சொல்லி பாரு. அவர் பேசுறவரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப முதல்ல அவரை கனப்படுத்தணும், ரெண்டாவது அவரை தேடணும், மூணாவது பிரயாசப்படணும், நாலாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போதும் அவரை பற்றி சொல்லணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேச்சுவார்த்தை எப்படி இருக்கணும்? இப்போ நீங்கள் 2 பேர் இங்கே 3 பேர் அப்படி இது மாதிரி கூடுறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ வெளியே போகும்போது அவரை பற்றியே என்ன பண்ணணும்? பேசணும். அவரை பற்றியே பேசும்போது தான் அவருடைய உயிர்த்த இந்த வல்லமை உனக்கு தெரியும். ஆமென். பாருங்க, லூக்கா சுவிசேஷத்தில் 24 அதில் சொல்லப்பட்டிருக்குது. 1 வாரத்தில் முதல் நாளில் அதிகாலையில் தங்கள் ஆயத்தம் பண்ணின, வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வஸ்திரங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிடத்தில் வந்தார்கள். ஆமென். பாருங்க, ஒரு தைலத்தை எப்பவுமே உடைச்சி ஊற்றுவாங்க. இப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சில சென்ட் என்ன பண்ணுறோம்? சாவில் யாருன்னா இறந்துட்டா பாருங்க,
நிறைய சென்ட் பாட்டில் இருக்கும், நிறைய அந்த அவங்க மேலே பன்னீர் தெளிப்போம், சென்ட்டு கூட தெளிக்கிறாங்க. நல்லா கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவங்களாம் வந்து நிறைய பெரிய பெரிய சென்ட்டை தூக்கின்னு போய் மேலே தெளிப்பாங்க. ஏன்னா அந்த மரணத்துக்கு ஏற்ற காரியங்கள் வந்து ஜனங்களுக்கு வராத இருக்க. இப்போ இயேசுக்கும் விலையேற பெற்ற தைலத்தை உடைச்சு ஊத்துறாங்க. ஆமாங்க சொல்லுங்க. பாரு, இங்கே எழுதப்பட்டது மார்க்கு சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இயேசுவை இதை சொல்றாரு. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, பார்த்தவங்க வாசிங்க. இவன் தன்னால் இயன்றதை செய்தான். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தை தைலம் பூசி முந்திக் கொண்டான். ஆமென். என்ன பண்ணா? என் தைலத்தை பூசி முந்தி கொண்டா. அப்போ இயேசுவை நம்ம என்ன பண்ணோம்? கனம் பண்ணணும். ஆமென். என்ன சொல்லுது அதில் வந்து திருப்பி வாசிங்க. 4 சொல்லுது, அப்போது சிலர் தங்களுக்குள்ள வசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்போது வீணா செலவு செய்கிறாங்களே. இப்போ பாருங்க, எல்லாத்துக்கும் செலவு பண்ணால் வீணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்குன்னு செலவு பண்ணால் வீணுன்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துக்கும் பீச்சுக்கு போய் செலவு பண்ணால் சந்தோஷம், சினிமா தேட்டருக்கு போய் செலவு பண்ணால் சந்தோஷம், ஒயின் ஷாப்புக்கு போய் இப்போது ஒரு 2 பேரோடு சேர்ந்து குடிச்சா செலவு பண்ணால் சந்தோஷம். ஆனால் தேவனுக்குன்னு கனப்படுத்துகிற காரியத்தில் சந்தோஷம் வராது, வீணா போகுது. என்ன போகுது சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், நீங்கள் இயேசுக்காக எது எது செய்கிறீங்களோ அது வீணாக போகாது. நீ பீச்சுக்கு போகிறது எழுத முடியாது, நீ சினிமா போகிறது அங்கே எழுத முடியாது. ஆனால் நீ இப்போ உட்காந்துக்கிற பற்றியா, இதை பரலோகம் எழுதினுக்குது, பரலோகம் பார்த்துனுக்குது. இயேசுக்காக நீ எந்த காரியத்தை செய்தாலும் கனப்படுத்தினாலும் அது வீணா போவாது. என்ன போவாது? ஆமென் சொல்லுங்க. அங்கே சொல்லப்பட்டது பாரு, அந்த வசனம் சொல்லுது, அப்போது சிலர் தங்களுக்குள் வசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்போ இது வீணா செலவு பண்ணுகிறாங்களே, இதை 300 பணத்துக்கு விற்று ஆமென். இப்படி சொல்லும் போது தான் இயேசு சொல்றாரு. அதை வாசிங்க. ஏல தரித்திரர்கள் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். நானும் எப்போது உங்களிடத்தில் இரேன். நான் அடக்கம் பண்றதுக்கு முன்பாக ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம உண்மையா இன்னைக்கு உங்க தலையில நாங்க தைலம் பூச போறோம். என்ன பூச போறோம்? ஆமா. அப்ப பாருங்க, பைபிள் சொல்லுது, யோவான் சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரத்தில் விலையேற பெற்ற தைலத்தை உடைச்சி அவருடைய பாதத்தில் பூசினாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. அந்த வீடு முழுவதும் அந்த தைலத்தில் நிரப்பப்பட்டு இருந்தது எழுதப்பட்டிருக்குது. ஆமே. நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இது என்ன சொல்கிறேன்னா, அவர் எப்படி நிற்பார், எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி விடுதலை தருவார்ன்றதுக்கு முதல் காரியம் நீங்கள் அவரை கனப்படுத்தணும். என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? ஆமாம், கனப்படுத்தணும். கர்த்தருடைய காரியத்தில் கனப்படுத்தணும். வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு செய்கிற காரியத்தில் உண்மையாக இருப்பீங்களோ அவர் அதே போல் உங்களுக்கு செய்கிறதுல உண்மையாக இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அந்த இடத்துல விலையேற பெற்ற தைலத்தை உடைச்சி ஊற்றும் போது அங்கே ஒரு திருட்டு பையன் வந்து ஏன் இதை செய்கிறீங்கன்னு வசனம் அடைகிறான். லூக்கா யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. 12:3. அப்போது
மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தை ஒரு ஆத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார். ஆமென். அப்படி எழுதப்பட்டிருக்குது. ஆனா அந்த வீடு முழுவதும் அந்த பரிமள தைலத்தினால நிறைந்ததான். இப்போ நீங்க எதை செய்றீங்களோ அதை தான் கர்த்தர் உங்களுக்கு செய்வாரு. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவன் சொல்லுமா அவரு பாருங்க, அந்த 12:5 சொல்லுது, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு வித்து தரித்திரர்களுக்கு கூடாம போனது என்ன அப்படி சொல்றான். இயேசு சொல்றாரு, அவன் தரித்திரனை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினால் பணப்பைய வைத்து கொண்டு அதுல போட. இப்ப பாருங்க, பணம் இல்லாததுக்கு அத்தனை சோத்திரம் பண்ணுங்க. யார் யார்கிட்ட பணம் இல்லை கையை தூக்கி அத்தனை சோத்திரம் பண்ணுங்க. பணம் நிறைய இருந்ததுனாவ கொடுக்க மனசு வராது. ஒரு 10 லட்சம் இருந்தால் பரவாயில்ல, அதே ஒரு கோடியா மாறிட்டா அந்த ஆத்துமா கையில் அந்த பணம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். ஆமென் சொல்லுங்க. அப்போ இங்கே பாருங்க, பணம் அப்போ என்னன்னா நம்ம உண்மையாகவே ஜீசஸை கனப்படுத்துறதுல, ஆமென் சொல்லுங்களா, நல்ல கேளுங்க, கனப்படுத்துறதுல முந்தி கொள்ளணும். என்ன பண்ணணும்? நீங்கள் கனப்படுத்துற எந்த அளவுக்கு நீங்கள் கனப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். முதல்ல நம்ம அவரை கனப்படுத்தணும். என்ன பண்ணோம்? ஆமாம். இப்போ இன்னைக்கு ஈஸ்டர் நாள், இன்னைக்கும் காணிக்கையில் 10 ரூபாய் போடுவாங்கன்னா கர்த்தர் ரொம்ப துக்கப்படுவார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நாள்? இயேசு உயிரோடு எழுந்த நாள். அப்போ நம்ம இன்னைக்கு நிறைய பேர் காணிக்கை தசன பாவம் கர்த்தருக்கு கொடுக்கறதுல பெரிய கனப்படுத்துறது இல்லை. உண்மை தாங்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய சகோதரிகள் சொன்னது நான் கேட்டுக்கிறேன். ஒரு சாப்பாடு செய்தால் கூட ஒரே குடும்பம் 100-200 பேருக்கு சாப்பாடு செய்துன்னு இறக்குவாங்களாம். ஆமென் சொல்லுங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம சபையில் கனப்படுத்துகிறவங்களே கஷ்டம்தான். கனனாவே தெரியல. ஆமென் சொல்லுங்க. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. என்ன தெரியல? கனம் தெரியல. உண்மையாக பாருங்க, தெய்வம் அறியாத தெய்வம். இன்னைக்கு நிறைய கடவுளை அறியாத, கடவுளே இல்லாத தெய்வத்துக்கு இந்த நாளை
அது மாதிரி தெய்வத்தெல்லாம் சிறப்பாக கொண்டாடுறாங்க, சிறப்பாக கனப்படுத்துகிறாங்க. ஆனால் உயிரோட நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு இருக்கிற தெய்வத்துக்கு நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாக உங்கள் ஒவ்வொரு வீட்டாண்டையும் ஒரு நல்ல பிரியாணியை பண்ணி உங்கள் வீட்டில் மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்களாம் நல்லா தூங்கிட்டு சாயந்தரமாக அந்த பிரியாணியை வீட்டில் நல்லா தீச்சி ஆமென் சொல்லுங்க, நல்லா சாப்பிட்டுட்டு மறுநாளும் அந்த பிரியாணியை தீச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொலன்னு ஆகும்போது கொஞ்சம் நொந்து நூலாகும் போது எதிர் வீட்டால் பார்த்து அக்கா நேற்று பிரியாணி பண்ணோம், நீங்கள் உங்கள் வீட்டாண்ட இல்லை, உங்களை தேடணும், இப்போ கொஞ்சம் எடுத்துன்னு வர அக்கா சாப்பிட்றீங்களா, எடுத்துன்னு வாமா. அங்கே அக்காவுக்கு கொடுத்த உடனே வயிற்ற கலகுது. பண்ணாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, அவங்களுக்கு அது பத்தலை, அது இல்லை. இயேசு உயிர் உள்ள தெய்வன்றதை தெரியணும்னா உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அவர் யாருன்றது காட்டப்படணும். எப்படி காட்டப்படும்? பைபிள் சொல்லுது, உங்கள்கிட்ட 2 அங்கி இருந்தால் ஒரு அங்கி ஒருத்தர் கூடன்னு எழுதப்பட்டுக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு கனப்படுத்தணும். நான் டக்குன்னு சொல்கிறேன், நம்ம கனப்படுத்தினா தான் அவர் நிற்பார். நிற்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன், நிற்கிறது விடுதலை ஆகுது பட்டுன்னு. ரெண்டாவது பாருங்க, தேடணும். பட்டுன்னு பார்ப்போம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுக்குது. 24 சோத்திரம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 21 வாரத்தில் முதல் நாளில் காலையில் அதிகமே இருட்டோட மகதோனா மரியாளும் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லை அடைத்திருந்ததை, ஆமாம், பெரிய கல் இருந்துதான். இப்போ உங்கள் வயிற்றில் கூட ஒரு கல் இருக்கலாம், உங்கள் ஆட்டில் கூட ஒரு கல் இருக்கலாம். கொழுப்புன்ற கல் வாழ்வை என்ன பண்ணலாம், அடைச்சின்னு இருக்கலாம். நீ கர்த்தர் அந்த கல்லை புரட்டணுமா, புரட்டுவார். ஆனால் நீ எப்படி தேவனை தேடுறியோ அதை வைத்து தான் அவர் கல்லை புரட்டுவார். இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, காலையில் இருட்டோடு எழுதப்பட்டுக்குது. நீங்கள் யாத்திராகம் 34:2 வாசிச்சு பாருங்க. 34:2-34. வெடிகாலத்தில் நீ ஆயத்தமாய் சீனா மலையில ஏறி அங்க மலையில உச்சியில காலமே என் சமூகத்துல வந்து நில்லுன்னாரு. இன்னைக்கு காலையில நிக்கிறவங்க இல்ல. இங்க பாருங்க, யோவான் சுவிசேஷத்துல தூதனே வந்து கேட்கிறாரு 12. அங்க சொல்லப்பட்டிருக்குது 11. மரியாள் கல்லறை அருகில வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தால், அப்படியே அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறையை பார்த்தால் இயேசு சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல வெள்ளை அங்கி தரித்து இருந்த 2 தூதர்கள் தலைமொட்டில் ஒரு உட்கார்ந்து இருக்கிறத கண்ட. ஆமென் சொல்லுங்க. அந்த இடத்துல இயேசுவே கேட்கிறாரு, ஏமா யாரை தேடி இங்க வந்துக்கிறீங்கன்றாரு. அப்ப பாருங்க, இயேசு இந்த இடத்துல தேவ தூதங்கள் ஒரு பக்கம் அவங்கள ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. அந்த மத்திய சுவிசேஷம் 28 பார்த்தா, ஏமா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுறீங்க, அவர் இங்கே இல்லைன்றாங்க. ஆமென். ஆனால் பாருங்க, அந்த தேடும் போது பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 24 பாருங்க. 24 ஃபஸ்ட்டு அங்கே சொல்லப்பட்டுக்குது. 1 வாசிங்க. காலத்தின் முதலாம்
அதில் 2 கல்லறை அடைத்திருந்து கல்லு அடைக்கப்பட்டிருந்தது. கல்லறையில் ஒரு கல்லை அடிச்சிருந்தாங்க. மார்க் வாசிங்க, மார்க் 11 வாசிங்க. 16ஆம் அதிகாரத்தில் 4. அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறி பார்க்கும்போது அது தள்ளப்பட்டு இருக்கிறத கண்டாங்கன்னு. ஆனால் மத்திய சுவிசேஷம் பாருங்க 28, அதை பாருங்க. பெரிய கல், உங்க மேல கூட ஒரு பெரிய கல் இருக்கலாம். 28:1. வெடிகாலத்திலே மகதோனா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறை பார்க்க வந்த போது அப்போது மிகவும் ஆமென். கல்ல என்ன பண்ணாரு? புரட்டி உனக்கு விரோதமாக கல்ல கத்த தள்ளுவாரு. ஆனா அது மேல உட்கார்ந்தாருன்னுக்குது. நான் சொல்றது என்னன்னா, நீ எந்த அளவுக்கு தேடுறியோ அந்த அளவுக்கு தான் உனக்குள்ள இருக்கிற கஷ்டம், உனக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் கத்த தள்ளுவாரு. தள்ளு, கொஞ்சம் சர்ச்சு உள்ள போனோம், டேய் தள்ளுறா அப்படின்னும். அது போல உனக்கு விரோதமா நீ தேவனையே தேடக்கூடாதபடி எத்தனையோ கல், பெரிய கல் அது வைக்கப்பட்டு இருக்கும். ஆனால் நீ அதிகாலையில் தேடிப்பாரு, அந்த கல்லை அவர் தள்ளுவார். உன் பிரச்சனையை அவர் தள்ளுவார். உன் கஷ்டத்தை அவர் தள்ளுவார். உன் கடத்தை அவர் தள்ளுவார். உன் குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கிற காரியத்தை தள்ளுவார். அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அவரை கனப்படுத்தணும், உயிர் தேய்ந்த ரட்சகரை. 2வது, அவரை தேடும் போது நம்ம நேரத்துக்கு ஏற்ற போல தேடினா அவர் வரமாட்டார். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. உனக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. ஸ்கூலுக்கு நேரத்துக்கு நீ ஸ்கூலில் அவங்க சொல்கிற நேரத்துக்கு போனால் தான் உன் பிள்ளைங்க அங்கே நிற்க முடியும். உன் நேரத்துக்கு அங்கே இட்டுன்னு போய் விட்டுப்பாரு. ஒரு நாள் இட்டுன்னு போய் விட்டுப்பாரு. ஃபஸ்ட்டு ஒரு நாள் அனுப்புவாங்க. 2வது நாள் உங்கள் அம்மாவை கூப்பிட்டுனோடா, உங்கள் அப்பாவை கூப்பிட்டுன்னு வாங்க. அப்பா போய் இப்படி நிற்பார். ஏங்க என்னங்க பாதி படம் போயிடுச்சு, பாதி பாடம் போச்சு, இந்த குழந்தை வந்து இந்த நேரத்தில் வந்து நின்றுக்குது, வெளியே அனுப்பு வெளியே அனுப்புன்னுவார். அப்போ பாருங்க, நம்ம அவர் நேரத்தில் தான் நிற்கணுங்கண்டி நம்ம நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, அவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. 2வது, உண்மையாகவே இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நீங்கள் என்னதான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் அமன் சொல்லுங்களா, நம்ம சபையில் தான் நிறைய மக்கள் வந்து நேரத்தை வீட்லேயே கொடுத்துட்டு வந்து நிற்கிறது. ஆமே, நீங்கள் வெளியே சர்ச்செல்லாம் போய் பாருங்க, எல்லா சபையிலையும் போய் பாருங்க, உயிர்ந்து கட்டின்னு வந்து முழங்கால் போட்டு ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. பாட்டு பாட மாட்டாங்க. மினிமம் நான் பார்த்துக்கிறேன், ஏசி சர்ச்சில் நான் வந்துக்கிறேன், கும்மிடிப்பூடிலேருந்து வந்துக்கிறாங்க, கவரப்பேட்டிலேருந்து வந்துக்கிறாங்க, செங்கல்பட்டுலேருந்து வந்துக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கிற பிரிக்கல் ரோட்டில் இருக்கிறவங்களாம் பார்ப்பேன். எப்போ வராங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வருவாங்க. 9:30 மணிக்கு வந்து அந்த அம்மா, அந்த அக்கா உட்காரோம், அந்த அண்ணி உட்காரோம், அந்த ஆண்டி உட்காரோம். அப்புறம் நான் என்னன்னு கேட்பேன், ஏமா இவ்வளோ நேரம் போத்து ஏன் வந்தேன்னா, ஏன் கேட்குற பாஸ்டர், 6 நாள் வேலைக்கு போனோமா, ஸ்கூலுக்கு போனோமா, நான் 7 நாத்து தான் எங்களுக்கு லீவா, தூங்கின மாதிரி தூக்கம், அது 9:30 மணிக்கு தான் எழுப்புது என்ன. சரிதான், பரவாயில்ல, நீ அப்படியே இரு. ஆமன் சொல்லுங்க, நல்லா வாயத்தது ஆமன் சொல்லுங்களேன். அப்போ இயேசு உயிருள்ள தெய்வன்றது உனக்கு எப்படி அவர் காட்டுவாரு? உனக்கு எப்படி காட்டுவாரு? கேளு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேளு. அக்கா, ஆண்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கேளு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேளுங்களா, நான் கேட்க மாட்டீங்களா? கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. வெடிகாலையில் ஆண்டவரை தேடுறியா? நீ தேடினா ஓட மாட்ட. அப்போ பாருங்க, நம்ம சொல்றது கேட்டுங்க. ஒரு தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த கல் பெரிய கல்,
அவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஒரு இடத்துல இங்கே பார்த்தா அப்படி இல்லை, இதை யார் வந்து நம்மளுக்காக புரட்டுவாங்கன்றாங்க. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் திருப்பி அதை பார்ப்போமா? 24 அங்கே 2 இருக்குது. கல் அடைக்கப்பட்டது, கல் புரட்டப்பட்டு இருக்குது கண்டு. இருங்க மத்திய சுவிசேஷம் நினைக்கிறேன். இது யார் வந்து நம்மளுக்காக தள்ளுவாங்கன்னு எழுதப்பட்டுக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க. மத்திய சுவிசேஷம் கொஞ்சம் இருங்க. மார்க் 16 3 கல்லறை வாசலில் கல்லு நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொண்டாங்க. அப்போ இந்த கடத்தை யாரால மாற்ற முடியும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் சொல்கிறாங்க, ஏங்க இந்த கடத்தை உங்களுக்குள்ள வியாதி இருக்குதா, இதை எந்த டாக்டரால சுகப்படுத்த முடியும்? உங்கள் குடும்பத்தில் நைட்டில் சண்டை வருது, இதை யாரால சமாதானப்படுத்த முடியும்? ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவால முடியும். நீ தேடனா அந்த கல்லை அவரு புரட்டுவாரு. நீ தேடனா உனக்கு விரோதமாக கல்லை புரட்டுவாரு. அது மேலே உட்கார்ந்து திருப்பி உனக்கு வர பிரச்சனைய வராதபடி தடுத்து நிறுத்துற வல்லமை இயேசு கிறிஸ்து உயிர்த்த இந்த வல்லமை உன் முன்னால வரும். அப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, கல்லை புரட்டுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேடினாங்க. இயேசு வந்து கேட்பாருன்னா பார்த்துங்க, அப்போ அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க. நல்லா பார்த்துங்க. தேடுறாங்க. தேடும் போது அழ வருது. ஃபர்ஸ்ட் அவங்க கனப்படுத்துறாங்க. ரெண்டாவது தேடும் போது பாருங்க, இயேசு வந்து இது பேசுறாரு. யோவான் சுவிசேஷத்தில் அவங்க தோட்டக்காரன் நினச்சி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 20:14 பார்த்துங்க. இது மாதிரி யாருன்னா கேட்பாங்களா? இயேசு என்ன கேட்குறாரு? யாரை தேடுற? ஏன் நேற்று நைட்டு ஆயுது? ஏன் காலையில் நீ ஆயுதுன்னு இருந்த? அமன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் நம்ம அழைய பார்க்குறானா இல்லையோ, நம்ம வீட்டில் இருக்கிற கணவன் இருந்தாலும் மனைவி இருந்தாலும் நீ அழுவத்தை பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் உன்னை கர்த்தர் பார்க்குறாரு. உன்னை இயேசு பார்க்குறாரு. நீ எந்த நிலைமையில், எந்த கஷ்டத்தில், எந்த துக்கத்தில், எந்த துயரத்தில் அந்த கல் உன் முன்னால் இருக்குதோ அதை புரட்டி போட அவர் வல்லவராகிறாரு. அப்போ அந்த இடத்துல பார்க்குறோம், இயேசுவே கேட்குறாரு பாருங்க. நம்மளை கேட்கக்கூடாதா? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. இப்போ பல பேர் 40 நாள் பாஸ்டிங்கில் இருந்தோம். உங்களை இயேசு பேசியிருப்பார், உங்கள்கிட்ட பேசியிருப்பாரா? இன்னைக்கு ஏன் நிறைய ஜனங்க வந்து இயேசுவை வந்து நிறைய ஜெபிக்க முடியல, பைபிள் படிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியலன்னா அவங்க கிட்ட பேசினா அவங்க ஊழியம் செய்திருவாங்க. அவங்க கிட்ட பேசினா அவங்க யார், அவர் யாருன்றது அவங்க தெரிஞ்சிடும். இன்னைக்கு இன்னும் ரொம்ப பேர்கிட்ட பேசலை. அமன் சொல்லுங்க. பேசாதனால தான் பைபிள் பேசுறவங்களே என்ன பண்றாங்க, முறுமுறுத்து பேசுறாங்க. அது இல்லை. அமன் சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ரொம்ப ரொம்ப ஆசை, ஏசப்பா என்னை தொடணும். ஆமே. அது மட்டும் இல்லை, அவர் நம்ம கூட நிற்கணும்னா, நின்று நம்மளுக்கு விடுதலை தரணும்னா சோத்திரம். அவரை பற்றி சொல்லணும். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 6 அவர்களை நோக்கி பயப்படாதீங்க, சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுறீங்க. அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவர் வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீசர்களுக்கு போய் பேதுரு இடத்துல போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் என்று அவர் உங்களுக்கு சொன்னபடியே அவரை காண்பீர்கள் என்று
அவர்களுக்கு போய் சொல்லுங்க. என்ன பண்றீங்க? சொல்லுங்க. இந்த அம்மா 2 பேரும் ஒன்னா தான் ஜீசஸ் பார்த்து அந்த தைலத்தை உடைச்சு ஊத்திட்டு அவர் பேசின சத்தத்தை கேட்டாங்க. இப்போ அவர் சொல்றாரு, நீங்க என்ன பார்த்துட்டீங்களா? நான் உயிருள்ள தெய்வன்றது என்ன பார்த்துட்டீங்களா? இதை நீ பார்த்தது மட்டும் இல்ல, பார்க்காதவங்களுக்கு போய் சொல்லுன்றாரு. பாருங்க, இந்த பெண்கள் தான் நம்பாத, சந்தேகப்பட்டு அவிசுவாசமா இருந்த சீசர்களுக்கு இந்த பெண்கள் தான் இயேசு உயிர் தெழுந்ததையே காட்டினாங்களாம். நம்ம சர்ச்சில் அப்படிப்பட்ட பெண்களை கர்த்தர் எழுப்பக்கூடாதா? ஒரு சொல்லுங்களேன். இது மாதிரி பெண்களை நம்ம சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வரக்கூடாது, கொண்டு வரணுமா? வாயத்தாருங்களா? என்ன வாயத்தாருக்க மாட்டீங்க? எப்போ இது மாதிரி பெண்கள் வர நம்ம சபைக்கு? வயசாயிட்டு வரமா? இது மாதிரி பெண்கள்லாம் எப்போ வரும்? ஒரு 75 வயசில் பிள்ளைங்க கிள்ளைங்களாம் விட்டுட்டு போடும்போது அங்கே அப்போ கொஞ்சம் கை காலெலாம் பொலப்பொலன்னு ஆகி அந்த மணி நேரத்தில், அப்பா ஏசப்பா உனக்கு நான் ஊழியம் செய்ய வந்துக்கிறேன். பலத்தெல்லாம் உலகத்துக்கு கொடுக்கறது, வயசான கால் கை காலெல்லாம் அப்படின்னும் போது இயேசுக்கு ஊழியத்துக்கு வந்துக்கிறேன், வா வா அப்படின்னு சொல்லுங்க. நல்லா பார்த்துங்க. இவங்க பணத்தையும் போட்டாங்க, கனப்படுத்தினாங்க. நல்லா பார்த்துங்க, சொன்னாங்க. நீங்க இந்த நாளில் உங்க சொந்தக்காரர்கிட்ட சொல்லியிருப்பீங்களா? ஒருத்தர் கட்டினா இந்த நாள் இயேசு இந்த நாளில் உயிர் தெழுந்தார்னு சொல்லியிருப்பீங்களா? ஆமன் சொல்லுங்க. நல்ல வாய் திறந்து ஆமன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தர் கிட்ட நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு கடவுளுடைய காரியத்தில் நம்ம பிரயாசப்பட மாட்டோம். நீ பிரயாசப்படுறியா? வாயை திறந்து கேளுங்க. நீங்க இந்த காரியத்தை இன்னைக்கு யாருக்கிட்ட ஒருத்தர் கிட்ட சொன்னீங்களான்னு கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேளுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஒருத்தர் கிட்ட சொன்னியா? சொல்லுங்களேன். ஒருத்தர் கிட்ட சொன்னீங்களா? முறைக்க கூடாது. நீங்க சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேளுங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? அப்ப பயம் இல்லை உங்களுக்கு. ஒரு பாஸ்டர் சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து வாங்க. சொன்னீங்களான்னு வாங்க. நம்ம ஏன் சொல்ல மாட்டோம்? இந்த பக்கத்தில் இருக்கிறத சொல்ல, இந்த பக்கத்தில் இருக்கிறத சொல்ல. வெக்கமாங்குது பாஸ்டர் எனக்கு. அப்படி இல்லை. பிரயாசப்படணும். கர்த்தருடைய காரியத்தில் நீ பிரயாசப்படணும். முறைக்கிறீங்களா? உங்ககிட்ட பார்க்கறதுக்கு பயமாகுது. ஆமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இந்த இடம்லாம் காலியாகுது. அப்ப பிரயாசப்படுறதுல வரவங்க, இப்ப யாரோ ஒரு லேடிங்க உட்கார்ந்தாங்க, அவங்க காணோம். வந்தாலும் சரியா உட்கார்றது இல்லை. அதே போல பாருங்க, புது ஆளுங்களையும் நம்ம என்ன பண்றது இல்லை. இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு இயேசு உங்களுக்காக உயிர் தெழுந்த நாள், இங்க உட்கார்ந்து பாருங்க அப்படின்னு கூப்பிடுறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அவர் உயிர் அந்த லேடிங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கனப்படுத்தினாங்க, ரெண்டாவது தேடினாங்க. நம்மளே மாதிரி தேடல, அதிகாலையில் தேடினாங்க. ஒரு சுடுகாட்டு உள்ள போய் தேடுறாங்க. நான் இப்போ சர்ச்சை எவ்வளோ முக்கியப்படுத்தின ஜனங்க. ஒரு சுடுகாட்டில் போய் அவ்வளோ நேரம் போய் காலையில் உட்காருவாங்கன்னா, அதான் சொல்கிறேன். இஸ்ரேலாக இருந்தால் இது நேரம் இங்கே ஜனம் இருந்தா இருக்காது, எல்லாம் அங்கே போயிட்டு இருக்கோம் சுடுகாட்டுக்கு. எல்லாம் போய் கேனல்கள்லாம் கொளுத்திட்டு அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து உயிர் தெழுந்தாரே அல்லேலூயான்னு இருக்கோம். அப்போ பிரயாசப்பட்டாங்க. அவங்க பிரயாசப்படும் போது நீங்கள் பாருங்கள், லூக்கா 24, மார்க் 16, சோத்திரம், யோவான் சுவிசேஷம் 20, 21, மத்திய சுவிசேஷம் 28. இதில் அவங்க கேட்ட சீசர்லாம் அவங்க சொன்ன வார்த்தையை வீணுன்னு சொன்னாங்க, நம்பல. அவங்க இயேசு உயிரோடு இருக்கிறாரு, கல்லறையில் அவர் பார்த்தா நாங்கள் இல்லை அப்படின்னா கூட
அந்த சீசர்கள் அத்தனை பேரும் அந்த சகோதரிகளுடைய பேச்சை நம்பவே இல்லை. ஆனால் இயேசு சொன்னாங்க பார்த்தியா, பிரயாசப்பட்டாங்க பார்த்தியா, அவங்க வார்த்தையை உறுதிப்படுத்த அவர் உயிர் உள்ளவராக போய் காமிச்சாரு. யோவான் சுவிசேஷம் 20:19 இருக்குது, அவங்க நடுவில் போய் இயேசு நின்று என் கையை பாருங்க, என் விலாவை பாருங்க அப்படின்னு காட்டுறாரு. யோவான் சுவிசேஷம் 21:27, 26 எழுதப்பட்டிருக்குது. அதை ஒருத்தன் தோமா மட்டும்தான் பார்க்கல. அவன் சொல்றான், நீங்களாம் பார்த்துட்டீங்களா, ஏமா நீ பார்த்தன்றல, நீ பார்த்தன்றல, அவர் விலாவை நான் தொடணும், அவர் கையை நான் தொடணுன்றான். இயேசு இந்த சகோதரிகள் பட்ட பிரயாசத்துக்கு பலனா இவங்க யார் யார் கடை போய் சொன்னாங்களோ அந்த இடத்துல அவங்க நடுவில் நின்று அவர் கையை காட்டினாரு, அவர் விலாவை காட்டினாரு. நீ கூட இயேசு பற்றி சொல்லிப்பாரு, அவர் உயிர் உள்ள தெய்வன்றத நீ நம்ப மாட்ட, ஆனால் நீ சொல்ற இடத்துல அவர் அவங்கள நம்ப வைப்பாரு. தெரியுமா, அவர் உயிரோட இருக்கிறாரு. ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம், பிரயாசப்படணும். 4வது அந்த இடத்துல எழுதப்பட்டுக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர் பேசின்னு போறாங்கன்னு எழுதப்பட்டுக்குது. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 24 அங்கே சொல்லப்பட்டுக்குது. 24ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14, 24, 14 அங்கே மேலே 13 அன்று தினம் அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு தூரம் ஒரு கிராமத்துக்கு, எம்மா ஒரு கிராமத்துக்கு, ஆமாம் இன்னைக்கு கூட ஒரு கிராமத்துக்கு போகலான்னு பார்த்தோம். ஆமை அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்னு போகிறாங்க. இப்போ நம்ம வெளியே போனோன்னா பேசுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர், நீ என்ன சிக்கன் குழம்பு வைக்கிறியா, நான் மட்டன் குழம்பு வைக்கிறேன். நீ என்ன கறியா, ஆமாம் நான் ஆட்டுக்கறி வாங்குவேன். நீ என்ன கறி, கோழி கறி வாங்குற. நேற்று பிரியாணி சாப்பிட்டுட்டேன், வயிற்று கலிக்கினுக்குது பாஸ்டர், இன்னைக்கு வெத்த சாப்பாடு சிக்கன் குழம்பு. போகும்போது இந்த குழம்பும் கறியும் மீனும் இதை சொல்லிக்கினே அது போவோம். அங்கே எங்கள் வீட்டுக்காருக்கு உயிர் தெரிந்த வல்லமை வரும். அப்போ இவங்க என்ன பேசுகிறாங்க, இயேசு வந்து இவங்க நடுவில் நிற்கிறாரு. உன் நடுவில் இயேசு நிற்கணுமா, உயிரோட இருக்கிற இயேசு உங்கள் முன்னால் தெரியணுமா. நீ பேசுகிற பேச்சு எப்போ பார்த்தாலும் என் புள்ள, என் பேரன், என் சித்தி, என் நடுப்பேரன், அவன் இவன், இது பார்த்தா மனுஷனுடைய காரியமே தான் மனுஷனுக்கு நிறைய காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கும். அப்போ அவர் எங்கே உன் நடுவில் நிற்க முடியும். அவர் பேசு, ஆமான்னு சொல்லுங்க. யாரை பேச, ஒரு பாட்டு கூட நான் பாடினேன் பாரு, இயேசுவை பேசு. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டது பாருங்க, இப்படி அவர்கள் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோட கூட நடந்து போனாரு. உங்க கூட சேர்ந்து அவர் நடக்கணும்னா நீங்க 2 பேரா சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது, நான் நேற்று எங்கள் வீட்டுக்காரர் மறைச்சாரு, அடித்தாரு, திட்டினாரு. இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக என்ன பண்ணுவாங்க, இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தால் என் மனைவி ரொம்ப வாயாடி பொம்பளை, நேற்றெல்லாம் சண்டை போட்டான், அவள் கத்தனை பாரு, அப்படி கத்தனை. இப்போ பாரு, உயிர் தெய்ந்தாரு அல்லேலூயா, அங்கே பாரியா. வீட்டுக்காருக்கு கோபமாக வர இந்த அம்மா பாடும், உயிரோடு எழுந்த இயேசுவேனும். ஃபஸ்ட்டு நீ உயிரோட இருக்கிறியா பாரு. நைட்டெல்லாம் தகராது. அவன் வந்து ஐயோ குடிக்காரனா தான் குடிச்சே போயிடுவான், குடிக்க முடியல. அப்போ அது என்ன அர்த்தம், நீ உன் வீட்டில் பேசுகிற பேச்சில் என்ன அது, எப்போ நேற்றெல்லாம் வருமானம் சம்பாதிச்ச, எங்க 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 யாருக்கிட்ட குத்த மரியாதை கட்டுறோம். நீ யாருக்கிட்டே கொடுத்துட்டு வந்துக்கிற, நைட்டெல்லாம் தகுற, நைட்டெல்லாம் காப்புற. அவன் காயில் வரும்போது எப்படி வருவான், உயிரோட எழுந்த இயேசுவை இயேசுவான்னு சொல்லுவான்.
இங்கே வந்து உட்காரும் போது நேற்றெல்லாம் திட்டுச்சு, நேற்றெல்லாம் பேசுச்சு. யாருன்னா ஒருத்தன் வந்து அதுக்குன்னு ஒருத்தர் கேட்குற ஆளாக இருந்தால், போட்டு கொடுக்குற ஆளாக இருந்தால் அவங்க கூட உட்காந்து இவங்க பாடும்போது அவனுக்கு ஒரு கடுப்பு வந்துடும். என்ன பண்ணுவார்? ஏன்பா பாஸ்டர் என்ன சொன்னாலும் அதுக்கு சொர்ணையே இல்லைப்பா, நீ வேற சும்மா இங்கே வந்து பாடினுக்கு வீட்டில் வந்த பாருப்பா கொஞ்சம் பாரு. அது வாயில் சொல்லினா கூட அந்த இறுதியை என்ன பண்ணோம்? பாஸ்டர் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள் பாஸ்டர், என் மனைவி மாறுற மாரி இல்லை. அப்போ எங்கே அந்த இடத்துல உயிர் இந்த வல்லம் அந்த வீட்டுக்குள்ளே வரோம்? வரேன்றியா? இப்போ போனோடனே சாப்பாடு இல்லைன்னா சண்டை வரும். அப்படி இல்லை பாருங்க, நீங்கள் புருஷன் பொண்டாட்டியாக இருந்தாலும் இயேசுவை பற்றி பேசுங்க. ஃப்ரெண்டாக இருந்தால் கூட வெளியே போகும்போது இந்த வசனம் நல்லா இருந்ததில்ல, பைபிளில் இப்படிலாம் எழுதி இருக்குதில்ல, பாஸ்டர் இதெல்லாம் நம்மளுக்கு விளக்குறாரு இல்லை, நம்ம இப்படிலாம் இருந்தோம் இல்லை, அப்படி சொல்லின்னு போய் பாரு, உன் முன்னால் வந்துடுவார். நீ இங்கே தான் அல்லேலூயா அது கூட வாய் வரல. வீட்டில் போய் இறங்குற வரைக்கும் அந்த கல்யாணத்துக்கு போனேன், அங்கே போய் அங்கே மொய் வச்சேன், அவன் சாப்பாடு போடல, இங்கே போனேன், இங்கே வந்தேன், அங்கே வந்தேன், வீடு போய் இறங்குறதுக்குள்ளே ஊர்பட்ட கதையை பேசிட்டு அங்கே போய் வீட்டில் நின்னா கடவுள் எங்கே வருவார்? நான் பார்த்துக்கிறேன், நான் உலக தெய்வத்தை கும்பிட்டுக்கிறேன். ஆமான்னு சொல்லுங்க. நான் ஜீசஸை வந்து தெய்வமாக நினைக்கல, வல்லக்கார தெய்வம், அமெரிக்கா தெய்வம். இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து அமெரிக்கா பணத்தெல்லாம் வாங்கின ஏமாத்துறாங்கன்னு சொன்னவன் தான் நானும். ஆமான்னு சொல்லுங்க. இந்த அந்நிய பாஷை ரபா பாபா ரபா ரிக்கா பாபாலா ரபா பாரு, எதுவும் ஹிந்தி பாஷைலாம் பேசி தொல்லை கொடுக்குது. ரபாலா ரிக்கா அந்த பொம்பளைங்களை வாயை அடையணுமே, அப்படி பேசுனால்தான் நான். ஆனால் என்கிட்ட அவர் உயிரோட இருக்கிறத நான் பார்த்தேன், அவர் சத்தத்தை என் காதில் கேட்டேன், அவர் கையை எத்தனை வாட்டி என்னை தொட்டுக்குது நான் சொல்ல முடியும். இப்போ நான் என் மனைவி கிட்ட பேசினாலும் எங்கள் அம்மா கிட்ட பேசினாலும் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா என் தங்கச்சிங்க எங்கள் குடும்பத்தில் தான் நாங்கள் இயேசுவை பற்றி எங்கள் வீட்லேயே துதிப்போம் நல்லா. ஆமின்னு சொல்லுங்க. இப்போ நான் நிறைய பாட்டு பாடுவேன், அப்போல்லாம் நிறைய பாட்டு பாடுவேன். இப்போ எங்கள் வீட்டில் கூட பாரு, என் மனைவி நான் எதில் எங்கள் ஃபேமிலி இப்போ காலையில் நைட்டு நான் வந்து கொஞ்சம் இங்கே வேலைகள்லாம் செய்துட்டு வீட்டில் போய் ஜபம் பண்ணும்போது டயர்டாகிடுச்சு, கொஞ்ச நேரம் அப்படி உறங்கிட்டேன். அவங்க சொன்னாங்க, நீ கொஞ்ச நேரம் உறங்கு, நான் உன்னை கரெக்டாக ஒரு 2 மணிக்கு எழுப்புறேன், அந்த நேரத்தில் நீ ஜபத்தில் உட்காருனாங்க. 2 மணி வரைக்கும் அவங்க ஜபத்தில் இருந்தாங்க, 2 மணிக்கு அப்புறம் நான் ஜபத்தில் இருந்தேன். எது கூப்பிட்டாங்கன்னா ஜபம் பண்ண கூப்பிட்டாங்க. நீ கனவு மனைவிக்குள்ள அந்த ஒற்றுமைக்குதா? கனவு எழுப்புறாரா? ஏமா ஜபம் பண்ணியா இல்லையா? பைபிள் படிச்சே இல்லையா? கையில் ஏந்து படிச்சியா? என்ன வசனம் கொடுத்தாரு கேட்குறாரா புருஷன்? அதுமாரி கேட்டால் அந்த வீட்டில் அவர் உயிரோட கருத்தை காட்டுவார். இன்னைக்கு என்ன பிரியாணியா? கறியெலாம் வாங்கி வச்சுட்டியா? நேற்று ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுங்க, காலையில் போனோடனே உனக்கு தான் செய்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான். அப்போ இன்னைக்கு பாருங்கள், ரோமன் சில மக்கள் வந்து சிலையை வச்சு தான் தெய்வத்தை வணங்குறாங்கன்னு பற்றியா? இன்னைக்கு சிலையே இல்லாதவங்க கூட பாரம்பரியத்து மூலியமாக தான் இயேசுவை தேடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. நல்லா வாயை திறந்து சொல்லுங்களேன். பாரு, அவங்க ஒரு நடுவில் வராரு பாருங்க, அந்த சிலுவை அவங்க எப்படி சொல்கிறாங்க பாரு. லூக்கா 24:19 18 அவர்களில் ஒருவனாகிய கிலயோப்பா என்பவர் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகள் அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். தயவுசெய்து செல்போன் ஆஃப் பண்ணிடுங்க. செல்போனுக்காக நான் ஜெபிப்போம், உடஞ்சிடும். நீங்கள் வெளியே எத்தனை போய் பாக்கெட்டில் எத்தனை போவீங்க, அதுவே கீழே விழுந்து அப்படி பளிச்சுன்னு ஆகிடும். அப்போ நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு
அவர் என்ன பண்ணாங்க சொல்லுங்களேன்? கனப்படுத்தினாங்க. ரெண்டாவது தேடினாங்க. ஃபஸ்ட்டு கனப்படுத்தினாங்க, ரெண்டாவது தேடினாங்க. எப்படி தேடினாங்க? 3 நேரம் இல்லை பாருங்க. 40 நாள் பாஸ்டிங்கில் மோசே இருக்கும்போது 40 நாள் இருந்தார். பாஸ்டிங் இல்லை, தேவ பிரசன்னத்தில் இருந்தார். தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்காக இருந்தார். தேவனுடைய வழி நடத்துதலுக்காக இருந்தார். இருட்டோட அதிகாலையில் தேவன் எங்கே சொன்னாரோ அந்த மலையில் போய் காலமே ஒரு சமூகத்தில் நின்னார்னுக்குது. நம்ம கூட தேவனுடைய காரியத்தில் எதுலேயும் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேவன்ன்றதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, முடிவு எடுக்காதீங்க. உங்கள் வாலிப வயசு உங்கள் பலத்தில் இப்போ நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே தான் கடவுள்னு நீங்கள் கூப்பிடலாம். இப்போ கூப்பிடலாம். வயசான காலத்தில் அமன் சொல்லுங்க, யாரும் இல்லாத கவனிக்காத நேரத்தில், வேலைக்கு போகாத நேரத்தில், அந்த நேரத்தில் நீங்கள் அவரை எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா அப்போ நீங்கள் பிஸி இல்லை. அப்போ உங்களை யாரும் கேட்பார் மேப்பார் இல்லை. அப்போ நீங்கள் கூப்பிடுவீங்க. ஆனால் உங்களை அவர் சட்டை பண்ணவும் மாட்டார். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. இப்போ நான் எந்த பலத்தை நான் தரணும் அதுதான் என்னுடைய வயசான காலத்தில் நான் பார்த்தேன். பாஸ்டர் சாம் சுந்தரம் 17 வயசில் தேவனை தேடினார். நான் பார்த்தேன். அவர் ஜபத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. முழங்கால் போட்டு அதிகாலையில் அப்படி ஜெபிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கற்றுக் கொடுத்தது ஜபம் தான். பாஸ்டர் சாம் சுந்தரையா கற்றுக் கொடுத்தது எங்களுக்கு வேற எதுவும் இல்லை. ஜபம் செய், ஜபம் செய், ஜபம் செய். எப்போ? காலையில் பண்ண. காலையில் எப்போ? மினிமம் ஒரு 4 இல்லை 5. அமன் சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. ஏசிய சர்ச்சில் அவர் இருக்கிற வரைக்கும் 5 மணி ஜபத்தில் அவர் வந்து உட்காருவார். நான் பார்த்துக்கிறேன். பாஸ்டர் சாம் சுந்தரைய காலை ஜபத்தில் வந்து உட்காந்து நான் கண்ணை முன்னே இருப்பேன். திடீர்னு பார்த்தா உட்காந்து இருப்பார். இன்னைக்கு நம்ம ரொம்ப பேருக்குன்னா இல்லை, காலைன்றதே தெரியல. எல்லாத்துலேயும் பிஸி 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 பிஸி. ஒரு 70 வயசு வரைக்கும் பிஸி தான். சபைக்கு பிரயாசப்படுறீங்க. உன்னை ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு உன் பிரயாசம் போதுன்னு போகுது. மற்றவங்களை நான் ரெடி பண்ணுறது சொல்லு. 4வது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்க சொன்ன முடிக்க போகிற என்ன பண்ணாங்க சொன்னாங்க. யாரை சொன்னாங்க? எங்க 3வது நாள் உயிரோடு வருவேன்னு சொன்னாருங்க. இறந்துட்டாருங்க. ஆமே. துக்கத்தோட போய் இயேசுவை கேட்குறாரு பாருங்க. அவங்கள போய் யாருன்னா கேட்பாங்களா? இயேசு நடுவில் போய் கேட்குறாரு, ஏன் உங்கள் முகம் துக்கமாகுதுன்றாரு. அப்போ நீங்கள் துக்கத்தோடு இருந்தால் உங்கள் வீட்டுக்காரர் கேட்குறாரு இல்லையா? இயேசு உங்களை கேட்பாரு. உயிரோடு இருக்கிற இயேசு உங்களை கேட்பாரு. ஆனால் நீ அவரை பற்றி பேசிப்பாரு. நீ எல்லாமே உலகத்தை பற்றி பேசிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் ஜபம் பண்ணும் போது மட்டும் ஏசப்பா ஏசப்பான்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இல்லாததெல்லாம் பேசினிருந்தா உன் பக்கத்தில் அவர் நிற்க மாட்டார். அப்போ பாரு, அவங்க காட்ட போயிட்டு ஏன் துக்க முகமகறீங்கன்னு கேட்குறாரு லூக்கா 24. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ என்னப்பா எங்கேருந்து வந்துக்கிற? திண்டிவனத்துலேருந்து வந்துக்கிறியா? அதான் தெரியல, நாங்கள் சென்னைப்பா. சென்னையில் இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அற்புத அடையாளத்தை செய்துக்குன்னு. ஆனால் அவரை அடித்து சிலுவையில் தொங்க வச்சுட்டாங்க. ஆனால் அவர் சொன்னார் 3வது நாள் உயிரோட வருவன்னு சொன்னார். எங்கள் கூட இருக்கிற ஒரு 2 பைத்தியக்காரி பொம்பளைங்க லேடிஸுங்க பைத்தியம் அதுங்க. அது கல்ற எண்ணெய் போய்க்குது வெடிக்காலம். ஏசு உயிரோடு எழுந்துட்டார், உயிரோடு எழுந்துட்டான்னு சொல்லுதுங்க. அமன் சொல்லுங்க. ரலிலியா சொல்லுங்க. அவங்க சொல்கிறாங்க ஏசு நடுவில் போய் அமன் சொல்லுங்க. யார் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்கன்றாரு. நாங்கள் இயேசுவை பற்றி பேசுகிறேன்றாங்க. அவங்க கிட்ட பேசணுன்னு பைபிள் சொல்லுது, அவங்க எலும்பெல்லாம் ஒரு அக்னிமயமான எலும்பாச்சான். அவங்க சரீரத்தில் ஒரு அக்னி இறங்குச்சான், ஒரு அபிஷேகம் இறங்குச்சான். உங்கள் மேலே ஒரு அக்னியை கர்த்தர் வைக்கக்கூடாதா? அவர் பேசும்போது நம்ம இருதயம் கோய்ந்து விட்டு எரியுதேன்றாங்க. உங்கள் மேலே ஒரு அக்னி எரியக்கூடாதா? உங்கள் மேலே ஒரு வல்லமை எரியக்கூடாதா? நான் முடிக்க போகிறேன்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. நல்லா வாயத்தாருங்க. அல்லேலூயா. உயிரோடு இருந்தார். ஃபஸ்ட்டு அவங்க அவரை கனப்படுத்தினாங்க. நீ தேடுறது உன் நேரத்துக்கு ஏற்ற போல தேடாத. ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்க. சின்ன வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இயேசு உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு நீ தேடணும். அப்போதான் நீ எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்ட. யார் எந்த சொந்த பந்தக்காரங்கள் பாரம்பரியத்தில் என் உன்னிய கலர் என்னை நிறுத்தி யாருன்னா கும்பிடுனா கூட நீ கும்பிடாத இருக்கணும்னா அவர் உங்கள்கிட்ட பேசணும். பேசுவாரா? யாரை தேடுறீங்க? யாரை தேடுறீங்க? அதிகம் இல்லை. யாரை தேடினுக்கிறீங்க? தூக்கத்தை விட்டு தேடுறீங்களே, உங்ககிட்ட அவர் பேசணும். அது மட்டும் இல்லை, அவரை சொல்லணும். நீ சொல்லிப்பா. ஆமென் சொல்லுங்க. அந்த லேடிங்க அலைஞ்சாங்க. அந்த பைபிள் பார்த்தேன். அந்த சீசனுங்க அத்தனை பேரும் சொல்றாங்க, இயேசு நடுவில் போய் நிற்கிறாரு, இது ஒரு ஆவியா இருக்குமான்றாங்க. தொடுங்கன்றாரு. நான் மாம்சம் தொடுங்க, தொட்டு பாருங்கன்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த கிருபை தரணும். ஃபஸ்ட்டு அவரை கனப்படுத்துறவங்களா இருக்கணும். ரெண்டாவது தேடுறது நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் உங்கள் நேரத்துக்கு ஏற்ற போல் அங்கே 4 மணிக்கு ஜெபம்னா நீங்கள் 6 மணிக்கும் 7 மணிக்கும் தேடினா அவர் வரமாட்டார். ஆமென் சொல்லுங்க. அதே போல் சர்ச்சைக்கு வரும்போது கூட உங்கள் மேலே வல்லமை வரணும்னா, வரங்கள் வரணும்னா, உயிர் தேர்ந்த அபிஷேகம் வரணும்னா நீ தேடி வரணும். நீ அதுக்கு முன்னே முழங்கால் போடணும், போட்டு கத்தணும், கதறணும். இன்னைக்கு ஒரு அபிஷேகம் எனக்கு தேவை, இன்னைக்கு உயிர் தேர்ந்த வல்லமை தேவை, இன்னைக்கு நான் வந்தவனுமா திரும்பி போகக்கூடாது. நீ எந்த அளவுக்கு அவரை தேடி வருவியோ அந்த அளவுக்கு அவர் உன் மேலே அபிஷேகத்தை ஊற்ற வல்லவராகிறாரு. மூணாவது அவரை சொல்லணும், பிரயாசப்படணும். ஆமென் சொல்லுங்க. என்ன படணும்? இன்னைக்கு வர ஆத்மா கூட இட்டுன்னு வரத்துக்கு ஆள் இல்லை. அதுமே தாங்குது. கண்டினியூ வர ஆத்மா கூட திடீர்னு வராது போயிடுது. இந்த சர்ச்சை கத்தர் மாற்றணும். இந்த உயிர் தேர்ந்த நாளில் கத்தர் மாற்றணும். இந்த உயிர் தேர்ந்த நாளில் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்மளை மட்டும் பண்டிகை கும்பிட்டுட்டு நம்ம மட்டும் போயிடக்கூடாது. உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நம்ம காட்டணும். நாலாவது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் பேசும்போது எப்படி உங்கள் வருமானத்தெல்லாம் பேசுகிறீங்களோ, உங்கள் வீட்டில் வருமானம் கிடைக்காததை பேசுகிறீங்க, உங்கள் வீட்டில் பைபிள் படிக்கலையா அதை பேசுகிறீங்களா, உங்கள் வீட்டில் பைபிள் படித்து ஜெபம் பண்ண மாட்டாங்களா அதை பற்றி பேசுறியா? புருஷன் பைபிள் படிக்க மாட்டாரு, மனைவி பைபிள் படிக்க மாட்டுது, பிள்ளைங்க பைபிள் படிக்க மாட்டாங்களே, நீ அதை பேசிப்பா. அவர் உயிரோட இருக்கிறத காட்டுவார். அவர் உயிரோட இருக்கிறாரு. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். சோத்ராம். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல வாயை தருங்க. நான் நிப்பாருன்னு சொன்னேன். என்ன பண்ணுவார்னா, ஆமாம், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே 19:20 இருக்குது. அவங்க நடுவில் நின்று யூதர்களுக்கு பயந்ததுனால கதவு பூட்டி இருக்கும்போது அவங்க நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் சொன்னார். நாங்கள் எழுதப்பட்டுக்குது. சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுக்குது 19:20. நீதிமானுக்கு அநேக துன்பம் வரும், அவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று அவங்களை விடுவிப்பார்னுக்குது. சமாதானத்தை தர உன் பக்கத்தில் நிற்பாரு, உன்னை விடுதலையாக்க உன் பக்கத்தில் நிற்பாரு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அங்கே 13 எழுதப்பட்டுக்குது. அதுக்கு மேலே ஏனிக்கு மேலே கர்த்தர் நின்னார்னு அங்கே எழுதப்பட்டுக்குது. வடக்கும் தெற்கும் மேற்கும் கிழக்கும் பூமியில் இருக்கிற வம்சமெல்லாம் உனக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படுன்னு யாக்கோபை பார்த்து சொல்றாரு. நிற்கிறாரு. அங்கே எழுதப்பட்டுக்குது. அந்த யாக்கோபு படுத்திருந்த இடத்துல இயேசு கர்த்தர் நின்று அவனை ஆசீர்வதித்தார்னு எழுதப்பட்டுக்குது. உன் பக்கத்தில் கர்த்தர் நிற்பாரு. சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உன் பக்கத்தில் கர்த்தர் நிற்கிறாரு. தூங்காத. அவர் நின்று என்ன தருவாரு? சமாதானத்தை, சந்தோஷத்தை தருவாரு.
அவர் நின்றுட்டார்னா விடுதலையை தருவார், வியாதியில் விடுதலையை தருவார், பிசாசி பிடியில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை தருவார், குடும்ப சமாதானம் இல்லாதவங்களுக்கு விடுதலை தருவார். அதில் அதை நின்று அங்கே ஆதியாக 28ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 இருக்குது. அங்கே எழுதப்பட்டுக்குது. அந்த ஏணி ஒரு ஏணி வைக்கப்பட்டுக்குது. யாக்கோப்பு படுத்திருந்த இடத்துல அங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா காணப்பட்டாங்க. அதுக்கு மேலே கத்த நின்று வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு அமை கத்தர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உன் மேல நான் வைப்பேன். சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பழகி பெருக பண்ணுவார். நாங்கள் எழுதப்பட்டுக்குது. எபிரியர் 2ஆம் அதிகாரம் 14 எழுதப்பட்டுக்குது. மரணத்துக்கு அதிகாரியான சாத்தான இயேசு தன்னுடைய மரணத்தினால் அழிச்சார்னு எழுதப்பட்டுக்குது. மரண பயத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க நாங்கள் எழுதப்பட்டுக்குது. ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம். அவர் நிற்கிறாரு, உன் பக்கத்தில் நிற்கிறாரு. சொல்லுங்க, அவர் நிற்கிறாரு. உன் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏன் அங்கே வந்து நின்னாரு? இன்னைக்கு வீட்டில் 2 பேர் ஆயுதா, 2 பேர் தான் புருஷன் பொண்டாட்டியாக இருப்பாங்க. ஆனால் மனைவி ஆயுதுன்னு இருக்கும். புருஷன் பார்த்தா அந்த இடத்துல பிஸியாக இருப்பார். ஒரு வீட்டில் புருஷன் ஆயுதுன்னு இருப்பார். ஏன் தான் இதை கல்யாணம் பண்ணன்னு தெரியல, ஐயோ இது இப்போ வந்து உயிரை எடுக்குதுன்னு கூட சொல்லி அழுவார். சில பேர் அதெல்லாம் அழ முடியாது. ஆனால் உள்ளத்தில் அந்த அதனால தான் சில பேருக்கு அந்த ஆட்டில் ப்ராப்ளம் அதிகம் வந்துடும். அழ மாட்டாங்க. சில ஜென்ஸுங்களுக்குள்ளே அழ வராது. அவங்களாம் மாவீரன், அவங்களாம் அழ மாட்டாங்க. ஆனால் இருதயத்தை என்ன பண்ணுவாங்க? அதிகமாக ஹார்ட் அட்டாக்கு ஏற்ற காரியத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் லேடிங்க நல்லவங்க ஆயுதனால அந்த இருதயத்தில் அந்த பிரச்சனை வராது. ஆனால் ஜென்ஸுங்களுக்கு அப்படியே பல்ல நறு 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 நறுனா கட்சி மூஞ்சில் குத்த முடியாது, பல்லனா கடிப்போம். நிற்பார். சமாதான சந்தோஷம் தர நிற்பார், விடுதலை தர நிற்பார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மேலே வைத்த ஆசீர்வாதத்தை தர உன் கூட உயிர்த்த இந்த ரட்சகர் நிற்பார். ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசுறது, நம்ம தேடுறத நம்மளுக்காக உண்மையாகவே நம்ம தேடுறத, அவரை தேடுற காரியம் உன்னை பேர் விட்டு கூப்பிடணும். அவரு நீ போகிற இடத்துல பேசுகிற காரியம் நீ அவரை பற்றி பேசிப்பார். உன் நடுவில் அவர் நிற்பார். இன்னைக்கு அதுமாரி பேசுறது இல்லை. 2 பேர் சேர்ந்துட்டாவே அவங்க என்ன பண்ண, இவங்களுக்கு ஒரு 2 பேர் ஆகாதவங்களா இருப்பாங்க. அவங்க புருஷன் இன்னைக்கு முறைச்சாரா எனக்கு தெரியும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், நான் கூட ஜெபம் பண்ணிக்கிற அந்த குடும்பம் போன நாசமாகணுன்னு இது சொல்கிறது. நான் ப்ரேயர் பண்ண ஏசப்ப கேட்டாரு அப்படின்னு. ஜெபம் பண்ணி நீ அநேகமாக மற்றவங்களை சபிச்சா கேட்பாரா? நீ தான் அவன் பேஜாராயிடுவேன். எப்பவுமே ஜெபத்தில் மற்றவங்களை சபிக்காத. அது ஏசப்ப அரவருப்பார். அவர் நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். இயேசுவே, கர்த்தாவே, இந்த ஆராதனைக்குள்ள வந்ததுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க, நீங்க பலத்தை பெற்றுக்கொள்வீங்க. சொல்லு.
பரிசுத்தாவி உங்களிடம் வரும்போது வல்லமை பெறுவீங்க, வரத்தை பெறுவீங்க. சொல்லுங்க, ஜீவாதிபதிய ஜெபம் பண்ணாத, நீ பைபிள் படிக்காத, ஆத்மாதான் இல்லாத, கொலை செய்துட்ட. தேவன் அவர் எழுப்பினாரு. இதுல கையா எல்லாம் இயேசுவே, இன்னைக்கு இதுல உங்க உயிர் தேர்ந்த வல்லமை அனுப்புங்க. சொல்லுங்க, இந்த எண்ணெயில இயேசு கிறிஸ்துடைய உயிர் தேர்ந்த வல்லமை இறங்கணும். இந்த காலை வேலையில எங்க மத்தியில நீ வந்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த உயிர் தேர்ந்த நாள்ல அப்பா உங்களை நாங்க கனப்படுத்தணும். அப்பா உங்களை நாங்க தேடுறது எங்க நேரத்தை போல உன்னை தேடக்கூடாது, நீ விரும்புற போல நாங்க தேடணும். அப்பதான்பா கல்ல புரட்டுவீங்க. அப்பா நாங்க பிரயாசப்படணும். இயேசு உயிர் உள்ள தெய்வம்னா ரட்சிக்கப்பட முடியும். அப்பா எங்க வீட்டுல பேசுற பேச்சு, பணம் இல்ல, சாப்பாடு இல்ல, எங்களுக்கு விடுதலை. நீங்க நின்னீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மேல வைத்த ஆசீர்வாதத்தை எங்க மேல நீங்க வைப்பீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, காணிக்க தர்சன பாவத்தை கூட கொடுக்கிறோம். குறிப்பா கொடுத்த காணிக்க தர்சன பாவத்தை அப்ப ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அதன் பலனை தருகிற தெய்வம். இன்னைக்கு கொடுத்த ஒரு கரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யார் யார் சரீரத்தில் எந்தெந்த வியாதிகள் அவங்களோடு இணைந்து இருந்தாலும் இன்னைக்கு அந்த எண்ணெயை ஊத்தி இருக்கிறோம். அவங்க மேல இருக்கிற எல்லா பிசாசுடைய கிரிகளை அழிக்கப்பட்டு போகும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசு ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தனோட கர்த்தருடைய வருகை இருப்பதாக.